வணக்கம். கணேசன் குரல் செய்திகள், தலைப்புச் செய்திகள். இலங்கை தாயகம் உள்ளிட்ட பல்வேறு சுவையான தரமான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அத்துமீறிய மீன்பிடி 14 பேர் கைது. புலிகளால் அடித்து விரட்டப்பட்டவர் தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி. இராணுவ உளவாளியாகவும் செயற்பட்டவராம். ஞானசார தேரர் நேற்று பரபரப்பு நேர்காணல். பாடசாலைகள் பணம் அறவிட்டால் உடன் நடவடிக்கை. குடும்பத் தலைவர் சடலமாக மீட்பு. 3 மணி நேரம் தாமதமாகவே வருகை தந்த போலீசார். மாவீரர் துயிலும் இல்லங்களை உடனடியாக விடுவீங்கள், ரவிகரன் எம்பி வலியுறுத்து. செம்மணி புதகுழியில் மேலாய்வு பணிகளுக்காக 19.8 மில்லியன் தேவை. தேசிய பாதுகாப்பு பூச்சியம். குடும்ப பெண் துஷ்பிரயோகம். தலைமறைவானவர் கைதானார். வடக்கை அபிவிருத்தி செய்ய அரசு துரித நடவடிக்கை. அமைச்சர்கள் குழு நேற்று நேரில் ஆய்வு. 11 வயது கற்பம் கடந்த ஆண்டில் அதிகரிப்பு. சோஷியல் மீடியாக்கள் காரணம். பெண்களையும் பாட்டும் போதைப் பொருள் பாவனை. புற்றுநோயாளர்கள் யாழில் சிகிச்சையை தொடர ஏற்பாடு. கழிப்பறை குழியில் விழுந்து குழந்தை சாவு. கட்டாக்காளி நாய்களால் பயிற்சிகை பாதிப்பு. லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரி கைதானார். பஸ் ரயில் சாரதிகளாக விரைவில் பெண்கள். விவசாய நடவடிக்கைகளுக்காக 50 லட்சம் ரூபாய் வரை கடன் வசதி. விவசாய குழு கூட்டத்தில் அரச வங்கியின் பிரதிநிதிகள் விளக்கம். இதுவரை நீங்கள் தலைப்புச் செய்திகள். இனி அடுத்ததாக விரிவான செய்திகளுக்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், எமது காணொலியை நீங்கள் பார்க்க ஆர்வம் உள்ளவராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் காணொலியில் இணைந்து கொள்வோம். அத்துமீறிய மீன்பிடி 14 பேர் கைது. அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் தாழ்வுப்பாடு கடற்படை முகாமில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்ந்து மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களுக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புலிகளால் அடித்து விரட்டப்பட்டவர் தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி. இராணுவ உளவாளியாகவும் செயற்பட்டவர். ஞானசாரர் நேற்று பரபரப்பு நேர்காணல். புலிகள் அமைப்பால் யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒருவரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி என்ற பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். பொதுபலன சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர். அவர் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் வழங்கும் உளவாளியாகவும் செயற்பட்டுள்ளார் எனவும் தேரர் கூறியுள்ளார். இது தொடர்பில் இணையதளம் ஒன்றுக்கு ஞானசார தேரர் நேற்று வழங்கிய நேர்காணலின் ஒரு பகுதி வருவார். கேள்வி: பிரதான சூத்திரதாரியை நீங்கள் உண்மையிலேயே அறிந்து வைத்துள்ளீர்களா? பதில்: எனக்கு தெரியும் என நான் நினைக்கின்றேன். கேள்வி: பிரதான சூத்திரதாரி என ஒருவர் இருக்கின்றாரா? பதில்: ஆம். கேள்வி: சக்ரானை பயிற்றுவித்தவரை தெரியுமா? பதில்: ஆம், தெரியும். கேள்வி: சக்ரானை கொண்டு வந்தவரை தெரியுமா? பதில்: தெரியும். சக்ரானை வளர்த்து விட்டவர் பற்றி தெரியுமா? பதில்: ஒருவர் அல்ல, பலரை பற்றி தெரியும். பிரதான சூத்திரதாரியை இன்று வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் தயாரா? பதில்: இந்த நபர்களை பற்றி பாதுகாப்பு தரப்புக்கும் தெரியும். கேள்வி: நபர்களா? பதில்: 3-4 நபர்கள் உள்ளனர். கேள்வி: பிரதான சூத்திரதாரிகள் 3 4? பதில்: இவர்களில் ஒருவர் பிரதான சூத்திரதாரி என நாம் அடையாளம் கண்டுள்ளோம். கேள்வி: தற்போது சிறையில் உள்ளவர்களா? பதில்: சிறை வைக்கப்பட்டு குற்றமற்றவர்கள் என விடுவிக்கப்பட்டுள்ளனர். கேள்வி: 4 வெளியிலா உள்ளனர்? பதில்: ஆம். 4 தமிழரா, முஸ்லீம்களா, சிங்களவர்களா? 4 முஸ்லீம்கள். கேள்வி: இவர்களில் அரசியல்வாதிகள் உள்ளனரா? பதில்: பாதுகாப்பு கிடைத்திருக்கக்கூடும். கேள்வி: இந்த 4 அரசியல்வாதிகள் உள்ளனரா? பதில்: அதை நான் பிறகு சொல்கின்றேன். கேள்வி: இவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? பதில்: எல்லா விடயங்களையும் என்னால் கூற முடியும். எனினும் தற்போது சுதந்திரமாக உள்ளவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லக்கூடும். பிரதான
சூத்திரதாரி என கருதப்படும் நபர் 1990ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்தார். அவர் தொடர்பில் புலிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அரச படைகளுக்கு தகவல் வழங்கும் உளவாளி இவர் என சந்தேகித்தனர். இதனால் யாழ்ப்பாணத்திலிருந்து அவரை புலிகள் விரட்டினார்கள். இவர் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் வழங்கும் நபராக செயற்பட்டுள்ளார். அவர்தான் சக்ரானை பயிற்றுவித்தார். துரதிருஷ்டவசமாக அவர் இன்று வெளிநாட்டில் உள்ளார் என்றார். பாடசாலைகளில் பணம் அறவிட்டால் உடன் நடவடிக்கை. பாடசாலைகளில் பணம் அறவிடுவது குறித்து கல்வி அமைச்சுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டால் அது பற்றி உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இன்று பாடசாலைகளுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு காணப்படுகின்றது. அந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கவும் புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தவும் நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். ஒவ்வொரு பாடசாலைகளையும் பௌதிக ரீதியாக ஆய்வு செய்து தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்ய நாம் முற்பட்டுள்ளோம் என்று கூறினார். குடும்பத் தலைவர் சடலமாக மீட்பு 3 மணி நேரம் தாமதமாகவே வருகை தந்தனர் போலீசார். வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் குடும்பத் தலைவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நில அளவை திணைக்களத்தின் பணிபுரிந்து கடந்த மாதம் ஓய்வு பெற்ற சி மகேந்திர ராசா வயது 60 என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். வீட்டில் உள்ள அவரது மனைவி ஆசிரியராக பணிபுரிவதால் பாடசாலைக்கு சென்ற நிலையில் குறித்த நபர் மட்டும் வீட்டில் தனித்து நின்றுள்ளார். பாடசாலை முடிந்து மனைவி வந்து பிற்பகல் 1:45 மணி அளவில் வீட்டில் உள்ள கணவரை அழைத்த போதும் நீண்ட நேரமாக வீட்டு வாசல் திறக்கப்படவில்லை. இதனை அடுத்து அயலவர்களின் உதவியுடன் மதிலால் ஏறி சென்று கதவை திறந்த போது மேற்படி நபர் அறையொன்றுக்குள் இறந்த நிலையில் காணப்பட்டார். கட்டிலில் ஏறி வீட்டுக்கு வர்ணம் பூசிய போது கட்டில் உடைந்து அவர் விழுந்திருக்கலாம் என்றும் இதனால் தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிற்பகல் 2 மணி அளவில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய போதும் மாலை 5 மணி அளவிலே அவர்கள் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளார்கள். அதுவரை சடலம் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தாமல் இருந்துள்ளது. மாவீரர் துயிலும் இல்லங்களை உடனடியாக விடுவீங்கள். ரவிகரன் என்பி வலியுறுத்து. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தின் பிடியிலுள்ள துயிலும் இல்லங்களை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். குடும்ப பெண் துஷ்பிரயோகம், தலைமறைவானவர் கைதானார். வவுனியாவில் இளங்குடும்ப பெண்ணை மிரட்டி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 37 வயதுடைய குடும்பத் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா பம்பைமடு பகுதியில் வசிக்கும் குடும்ப பெண் ஒருவரே அயல் வீட்டு நபரால் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அதை வீடியோவாக பதிவு செய்ததுடன் அந்த வீடியோவை வெளியிடுவேன் என்று மிரட்டி அந்த குடும்ப பெண்ணை மீண்டும் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இதனால் கர்ப்பமான குறித்த பெண் குழந்தை ஒன்றையும் பிரசவித்துள்ளார். இதனையடுத்து பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்தில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த பெண் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் தலைமறைவான நிலையிலே போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவல்களுக்கு அமைய அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு பூஜ்ஜியம். நாட்டின் தேசிய பாதுகாப்பு பூஜ்ஜிய நிலைக்கு வந்துள்ளது. எனவே நாட்டில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். செம்மணி புதைகுழி மேலாய்வு பணிகளுக்காக 19.8 மில்லியன் தேவை. செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக மேலாய்வு பணிகளை மேற்கொள்வதற்காக 19.8 மில்லியன் ரூபாய் தேவை என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போதை மாத்திரைகளுடன் இளைஞர் நேற்று கைது. பவனியா தேக்கந்தோட்டம் பகுதியில் 1000 போதை மாத்திரைகள் மற்றும் 2 கிராம் 200 மில்லி கிராம் கொரோயினுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடக்கை அபிவிருத்தி செய்ய அரசு துரித நடவடிக்கை. அமைச்சர் குழு நேரில் ஆராய்வு. வடமாகாணத்தில் விரைவில் பரந்துபட்ட அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும். அதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன என்று அமைச்சர் சுனில் கெந்துநெத்தி தெரிவித்துள்ளார். 11 வயது கர்ப்பம் கடந்த ஆண்டில் அதிகரிப்பு. தாக்கம் செலுத்தும் சமூக வலைத்தள பாவனை. 2023ஆம் ஆண்டு 163 பாடசாலை மாணவிகள் கர்ப்பம் அடைந்திருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை 213 வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புற்றுநோயாளர்கள் யாழில் சிகிச்சை தொடர ஏற்பாடு. வடக்கை வதிவிடமாக கொண்ட புற்றுநோயாளர்கள் கொழும்பில் மருத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் நோயாளர்கள் தமது சிகிச்சையை யாழில் தொடர விரும்புமிடத்து தெல்லிப்பளை மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கட்டாக்காளி நாய்களால் பயிர்ச்செய்கை பாதிப்பு விவசாயிகள் கவலை. கட்டாக்காளி நாய்களாலும் விவசாய நிலங்கள் பாதிப்படைவதாக உள்ளூராட்சி மன்றங்களில் போதிய அக்கறையின்மை இதற்கு காரணம் எனவும் யாழ் மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கரவெட்டி சுன்னாகம் ஆகிய பகுதிகளில் வெங்காய பயிர்ச்செய்கை முன்னெடுத்துள்ள 10 விவசாயிகள் இந்த பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்றங்கள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழிப்பறை குழியுள் விழுந்து குழந்தை சாவு. ஆரச்சி கட்டுவ வைரங்கட்டுவ பகுதியில் கட்டுமான பணி நடைபெற்று வரும் பாதுகாப்பற்ற கழிப்பறை குழியில் விழுந்த 1 மாத குழந்தை உயிரிழந்துள்ளதாக ஆரச்சி கட்டுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கினிகி கன்சிமா என்ற பொன் குழந்தையே உயிரிழந்துள்ளது. பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் இவ்வாண்டுக்குள் புனரமைப்பு. நாடளாவிய ரீதியில் 400 பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவ்வாண்டுக்குள் அவை அனைத்தையும் பாதுகாப்பானதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சபை முதல்வரும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சருமான பிமல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார். பொன்களை மாட்டும் போதைப் பொருள் காரணம். நாட்டில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனை காரணமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வரும் பொன்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. மகளிர் தினத்தை முன்னிட்டு 25 மாவட்டங்களிலும் உள்ள 15 வயதுக்கு மேற்பட்ட 1000 பொன்களை உள்ளடக்கிய மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிகழ்வு நடத்திய ஆய்வு ஒன்றில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. பஸ் ரயில் சாரதிகளாக விரைவில் பொன்கள். இலங்கை போக்குவரத்து சபைக்கும் ரயில் சேவைக்கும் பொன்களை பணியமர்த்துவதற்கு கொள்கை ரீதியாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார். லஞ்சம் பெற்ற போலீசார் கைது. வெளிநாட்டு சிகரெட்டுகளுக்காக ஆஸ்திரியா நாட்டு பொன்மணியிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டில் கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு சிகரெட்டுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக குறித்த ஆஸ்திரியா சுற்றுலா பயணிகளிடம் 50,000 ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளனர். கைதானவர்களில் ஒருவர் சார்ஜன், மற்றவர் 2 கான்ஸ்டபிள் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. விவசாய நடவடிக்கைகளுக்காக 50 லட்சம் ரூபாய் வரை கடன் வசதி. விவசாய குழு கூட்டத்தில் அரச வங்கிகளின் பிரதிநிதிகள் விளக்கம். விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக யாழ் மாவட்ட விவசாயிகளுக்கு அதிகபட்ச தொகையாக 50 லட்சம் ரூபாய் வரை நியமனங்களின் அடிப்படையில் வழங்கக்கூடிய விசேட வாய்ப்புகள் உள்ளன என்று அரச வங்கியின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நேற்று முன்தினம் மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே அவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்ட செயலாளர் விவசாயிகளுக்குரிய கடன் வசதிகள் தொடர்பில் விளக்கமளிக்க கோரிய போது அவர்கள் இந்த தகவல்களை தெரிவித்திருந்தனர்.